ஹாய்டா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான். ஸ்டோரி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்கு ஒரு வெட்டிங் நைட்டுக்காக. அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் ரெட் ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்க. அந்த பெட் பக்கத்தில் 2 பர்சன்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இதில் ஒரு பர்சன், ஏன்டா என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ தானே சொன்ன இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்டா என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட. இப்போது ஆப்போசிட் நிற்கிற பர்சன், என்ன நான் சொன்னேன்னா, நான் இப்போ சொன்னேன், நான் என்ன சொன்னேன், இந்த மேரேஜ் நடக்கும்னு சொன்னேன். எப்போ, ஏண்டா பொய்யா சொல்கிற, என்கிட்ட மேரேஜுக்கு ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி கூட நீ என்ன சொன்ன, இந்த மேரேஜ் நடக்காது, உனக்கு விருப்பம் இல்லாத இந்த மேரேஜ் நடக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை அப்படியே பிளேட்டை மாற்றி போடுற. என்ன நினச்சிட்ருக்கா, நான் என்ன பைத்தியமா? நீ பைத்தியமானு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அது மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த பர்சன், ஜங்குக், நம்ம ஜங்குக், இங்கே பாருட்டே, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இந்த மேரேஜ் நடக்காதுன்னு. இங்கே பாரு ஜங்கு, நீ தானே சொன்ன நம்ம பிரேக்கப் ஆகிட்டோம், உனக்கு பிடிக்கல, நான் இந்த மேரேஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாருட்டே, உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலன்னா நீ வீட்டில் சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை அப்படின்னு ஜங்கு கேட்குறாங்க. இப்போட்டே, ஏண்டா நான் சொல்கிறேன் தானே சொன்னேன், நீ தானே சொன்ன, இப்போ எதுவும் சொல்ல வேணாம், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம மேரேஜ் நடக்கும்போது ஃபாதர் கேட்கும்போது மேரேஜில் ஓகே இல்லைன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நீ பிளேட் மாற்றிட்டேன். ஏன்டா ஜங்குக்கு இப்படி பண்ண, அதான் நம்ம பிரேக்கப் ஆகிட்டோம்ல. என்ன பிரேக்கப்பா? ஆமாம். எப்போ? ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அதான் நான் சொல்லிட்டேன்ல நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு. இங்கே பாருட்டே, நீ சொன்ன நீ என்ன பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்ன, ஆனால் நான் சொல்லலையே. என்ன ஜங்குக்கு இப்படி பேசிகிட்ருக்கா? ஆமாம், உண்மையை தான் பேசிகிட்ருக்கா. நீ தான் என்னை பிரேக்கப் பண்ண, நான் உன்னை பிரேக்கப் பண்ணவே இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டுட்டே, இங்கே பாரு ஜங்குக், அங்கேயே நின்று பேசு, இப்போ எதுக்கு கிட்ட வர? ஏன் நான் கிட்ட வந்தால் உனக்கு என்ன பண்ணுது? இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்காக அங்கேயே நின்று பேசு, ஓகே. என்னட்டே, அதான் லவ் பண்ணும்போது நீ தானே என் பக்கத்தில் வருவேன், இப்போ என்ன இப்படி இருக்கா? ஜங்கு, அது நாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் பிரேக்கப் ஆகிடுச்சிலே. ஐயோ நீ தான் என்ன பிரேக்கப் பண்ண, நான் உன்னை பிரேக்கப் பண்ணவே இல்லை, புரிஞ்சுதான் இப்படின்னு ஜங்குக்கு சொல்லும்போது நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பெல்லில் இருக்கிற பில்லோவை எடுத்து ஜங்குக்கு செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்கு, வலிக்குதுடா, எதுக்குடா படிக்கிற? வலிக்கட்டும், நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ எப்போ என்னை ஏமாற்றிட்டே இருக்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு கடனை டேக்கிட்டே இருந்து அந்த பில்லோவை இழுக்கிறாங்க. நம்ம டேவும் பில்லோ கூட அப்படியே ஜங்கு கிட்ட போய் நிற்கிறாங்க. இப்போ ஜங்கு டேவோட ஹிப்பை பிடிச்சிட்டு, இங்கே பாருட்டே, அதான் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இனிமே நீ என்ன அழுது புலம்பினாலும் உன் லைஃப் ஏன் கூட தான், புரிஞ்சுதா? இங்கே பாரு ஜங்கு, நீ என்னை சீட் பண்ண அப்படி தானே? இல்லையே, ஆனால் லைட்டாக அப்படி தான் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போட்டு, ஏண்டா இப்படி பண்ண, அதான் நீ என்னை ஏமாற்றிட்டல, ஏன் ரியா கூட போக வேண்டியது தானே, ஏண்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவளுக்காக தானே நீ என்னை சீட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு, ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்கிறதுன்னா உன்னை சீட் பண்ணவே இல்லை. இல்லை ஜங்கு, நீ என்னை சீட் பண்ணிட்ட, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடு, இந்த மேரேஜ் கூட நீ என்னை ஏமாற்றி தான் பண்ணிக்கிட்ட, புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ஒரு மாதிரி. இப்போ ஜங்கு, புரிஞ்சுக்கோட்டே, நான் உன்னை ஏமாத்தலடா, நான் இப்போ கூட உன்னை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்கலை. ஏன்னா லவ்வா? ஆமாம், அதை நான் பார்த்தேன், நீ அன்றைக்கி 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீ ரியா கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் பார்த்தேன், நீ உண்மையை என்னை லவ் பண்ணியிருந்தா என்னை சீட் பண்ணியிருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு நிற்கிறாங்க. இப்போது அந்த ரூமோட டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. வெளியில் ஜங்குக்கோட அம்மாவும் டேவோட அம்மாவும் தான். ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணி ஜங்குக். ஆமாம் இதோ வரேம்மா.
இங்கே பாருடே, நான் ஒன்றும் சீட் பண்ணலை, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்டா, என்னால் முடியலடா, எத்தனை தடவை நான் சொல்கிறது. இல்லை ஜங்குக், நீ என்ன சீட் பண்ணிட்ட போடா அப்படின்னு டே சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் எப்படி உன்னை புரிய வைக்கிறது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேய் ஜங்குக் கூப்பிடுறது காதில் கேட்கலையா, டோர் ஓப்பன் பண்ணுறான். ஐயோ இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போது டே 2 monthsக்கு முன்னாடி அந்த ரியா கூட சேர்ந்து என்னை சீட் பண்ணான், இப்போது மேரேஜ் பண்ணி சீட் பண்ணான் சிவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. தேவோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மா ரூமுக்குள்ளாடி வராங்க. தேவோட அம்மா தான் டயாங். என்னம்மா என்னாச்சுடா? ஒன்றும் இல்லையே. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம், ஓகேவா? ஓ சரிம்மா. டேவோட அம்மாவும் ஜங்குக்கிட்ட, இங்கே பாரு ஜங்கு, டேவை நல்லா பார்த்துக்கோ. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ டேவோட மைண்ட் வாய்ஸ், பார்த்துப்பான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் நின்றுட்டுருக்காங்க. டேவோட அம்மா ஜங்குக்கிட்டேயும் தேக்கிட்டேயும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் போல் ஜங்குக்கோட வீடு தான். ஹாலில் ஜங்குக்கோட அம்மா அப்பா ஜங்குக்கே அப்படின்னு எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டே ஜங்குக்கே பார்க்குறாங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே. ஆனால் இதை பார்க்க நம்ம ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது. இப்போது ஜங்குக் அப்பா பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே எலும்பி நம்ம தே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேவோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுட்ருக்காங்க. இப்போது டே எட்டுற கையை ஏண்டா மேலே கை போட்டுற, இங்கே பாருடே கத்தாதான் எல்லாரும் இருக்காங்க, ஓகே? இங்கே பாரு ஜங்கு, ஒழுங்காக ஹேண்ட் எடு, இல்லை நான் இப்போ வீட்டில் சொல்லி நீ என்ன ஏமாற்றிட்டேன்னு. இங்கே பாருடே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத, புரிஞ்சுதான்? எத்தனை தடவை சொல்கிறது, நான் ஒன்றும் சீட் பண்ணலை. ஜங்குக் மறுபடியும் போய் சொல்லாத ஜங்குக், முதல்ல என் ஷோல்டரில் இருந்து உன்னோட ஹேண்டை எடு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக், என்னடா இதுக்கே இப்படி சொன்னால், நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஸோ அப்போது என்ன, அப்போ ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, என் கிட்ட வந்தா நீ அவ்வளவுதான், புரிஞ்சுதா? உன்னை நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், ஓகே? இப்போது ஜங்குக் தேவை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போட்டே எதுக்குடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே. இங்கே பாரு ஜங்குக், நைட்டு என் பக்கத்தில் வந்த நீ அவ்வளவுதான் இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு இன்ட்ரோவும் இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜங்குக்கை பற்றி பார்த்தோன்னா, ஜங்குக் வந்து ரகடான ஒரு கேரக்டர், அப்புறம் பாசமாக தான் இருப்பாங்க, ரொம்ப கோவம் வரும் அந்த மாதிரி. ஜங்குக்கு வந்து அப்பா அம்மா, அப்புறம் ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ரியா. ஆனால் ரியா வந்து ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பா, பட் ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா அந்த மாதிரி. இப்போ தேவை பற்றி பார்த்தோம்னா, வந்து ரொம்ப க்யூட் அண்ட் சாஃப்டான கேரக்டர். யாராச்சும் சும்மா சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி பேசினாலே போதும் ரொம்ப பயப்படுவாங்க, அவ்வளோ க்யூட்டான ஒரு கேரக்டர். டேக்கு வந்து அப்பா அம்மா, அப்புறம் நம்ம டேவோட பெஸ்டி தான் நம்ம ஜிமினா. இப்போது இவங்களோட பாஸ்ட் லைஃப் பார்க்கலாண்டா. நம்ம ஜங்குக்கும் டேயும் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. தே வந்து ஜங்குக்கோட நைபர் தான், ஆனால் ஜங்குக்கோட அப்பாவும் தேவோட அப்பாவும் வந்து சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். நம்ம டேக்கு ஒன்றா தான் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, காலேஜும் அப்படி தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் போக போக நம்ம டே வந்து லவ் பண்ணியிருப்பார், ஜங்குக்கும் அப்படி தான். ஆனால் அவங்க வந்து லவ்வை சொல்லி ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். இவங்க லவ் பண்ணுறத வீட்டில் தெரிஞ்சதும் வீட்லேயும் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது மேரேஜ்க்கு ஒரு 2 months தான் இருக்கும். இப்போது ஒன் டே ஒரு ஈவினிங் டைம் ஒரு பார்க்கு தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கும் ரியாவும் பார்க்கில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ரியா, ஜங்கு என்ன ரியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளு, என்னடி ஃபார்மலாலாம் பேசுகிற? அது ஒன்றும் இல்லை. சரி, நீ தேவை ரொம்ப லவ் பண்ணுறியா? ஹே, என்ன கேள்வி இது? அவன் தான் என் உயிர், அது உனக்கு தெரியும்ல? ஆமாம் தெரியும், சும்மா கேட்டேன். ஓ சரி சரி இப்படி இவங்க பேசிகிட்ருக்காங்க. நம்ம ரியா வந்து ஜேகேக்கு ரொம்ப க்ளோஸாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஆனால் ஜேகே வந்து பெஸ்டி தானே, அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். சடனாக நம்ம ரியா வந்து டீ வர்றதை பார்க்குறாங்க. நம்ம டீயும் ரொம்ப க்யூட்டாக வந்துட்டுருக்காங்க. இந்த டைம் பார்த்து நம்ம ரியா தான், என் கண்ணு ஜங்கு, என்னாச்சு ரியா, என்ன? இல்லை, என் கண்ணில் ஏதோ தூசி போயிடுச்சு, கொஞ்சம் என்னென்னு பார்க்குறியா? இருடி பார்த்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரியாவோட ஐஸை வந்து பார்த்துட்ருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸ்லாம். ஆனால் இதை பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவங்க
கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. நம்ம டே அவ்வளோ கோவமா ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி, ஏய் ஜங்கு என்னடா பண்ணிகிட்ருக்கா? டே என்ன ஒன்றும் இல்லையே, என்ன ஒன்றும் இல்லையா, நீ என்ன சீட் பண்ண, நீ இப்போ என்ன பண்ண? இப்போது ரியானா, என்ன டயம், என்ன ஆச்சு? ஏய் அமைதியே இருடி, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. ஜங்குக் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அவள் ஐஸில் ஏதோ தூசி விழுந்துடுச்சு, அதான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு பேக்கில் நின்றுட்டு நம்ம ரியா வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்கும்போது டேக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. இப்போ டே, ரியா ஜங்குக் சொல்கிறது உண்மையா? அது டயாங், அது வந்து என்ன? இப்போ ஜங்கு, ரியா என்னடி பண்ணிகிட்ருக்கா சொல்லுடி. ஆமாம் ஆமாம் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ரியா ஒரு மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம டேக்கு இது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியலை. டே ஜங்குக் உண்மையை சொல்லு ஜங்குக், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? உண்மையாடா, நான் தூசி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், நீ இவ கூட சேர்ந்து என்னை சீட் பண்ணுறல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து போயிருப்பாங்க. இப்போ ஜங்குக், ரியா என்னடி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவன் கேட்டப்பவே சொல்லியிருக்கலாம்ல. ஜங்குக் நான் சொல்லான் தான் இருந்தேன், கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கோவத்தில் அங்கேருந்து போயிருப்பாங்க. இந்த 2 மந்தாக நம்ம ஜங்குக் தே பின்னாடியே சுற்றி இருப்பாங்க. ஆனால் தே வந்து ஜங்குக் கூட பேசவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது ஒன் டே நைட் தே ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் கால் பார்த்துட்டு, என்ன இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு, ஹலோ டே, இங்கே பாரு ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? இங்கே பாரு, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், புரிஞ்சுதா? ஒழுங்காக வீட்டில் சொல்லிவிடு, ஓகே? அது வந்து என்ன, அது வந்து ஒன்னெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ என்ன சீட் பண்ணியிருக்க ஜங்குக், ஒழுங்காக வீட்டில் சொல்லிவிடு, புரிஞ்சுதா? இல்லை நான் சொல்லிவிடுவேன் இப்படின்னு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், கடவுளே நான் என்ன பண்ணுறது, இவனா போய் சொன்னால் என்ன ஆகும்? இப்போது டே என்ன இதுவும் பேசாமல் இருக்க, ஒழுங்கா நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவா? டே நானே சொல்லிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாத, ஓகேவா? இங்கே பாரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிவிடு, புரிஞ்சுதா? சரி நான் சொல்கிறேன். ஸோ இப்படின்னே சொல்லியே டேஸஸ் பாஸ் ஆகிருக்கும். ஜங்குக் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, தேக்கிட்ட பொறுமையாக சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஜங்குக் என்ன சொன்னாலுமே தே வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஜங்குக்கால தே இல்லாமல் இருக்க முடியாது, தேவாலே அப்படி தான். ஆனால் தே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஜங்குக் வந்து சீட் பண்ணிட்டான், அந்த ஒரு தாட்டில் தான் தே இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியா தான் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பா. இப்படியே நாட்கள் போகுது. இப்போது மேரேஜ் டே. இப்போது ஜங்குக் அவரோட ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காங்க. டேவும் ஜங்குக் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு வராங்க. ஜங்குக், என்ன டே, இங்கே பாரு ஜங்குக், மேரேஜ் ஆக போகுது, ஒழுங்காக சொல்லு, என்னையும் சொல்ல விட மாட்டேன்ற, நீயும் சொல்ல மாட்டேன்ற, நீ என்ன நினச்சிட்ருக்கா? இங்கே பாருட்டே, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்காது, ஓகேவா? இங்கே பாரு ஜங்குக், கடைசியாக நான் உன்னை நம்புகிறேன், என்னை ஏமாத்தினா அவ்வளவுதான், அதை நான் சொல்லிட்டேன்லட்டே, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நீ எதுக்கும் அமைதியாகவே இரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ டேவும், சரி நம்புகிறேன், ஏமாத்திடாத, புரிஞ்சுதா? ரியா கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல்ல, இதில் ஏமாற்ற மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே அழுத்திட்டே அங்கேருந்து போகிறாங்க. போகிற தேவை பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கால் தேவை விடவும் முடியலை. இப்போது ஜங்குக், ஐம் சாரி டே, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு தெரியும் உனக்கும் அப்படி தான். ஆனால் நீ வந்து என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலை, ஏன்டா இப்படி இருக்கா? ஐம் சாரி டே, என்னால் முடியாது, நீ எனக்கு வேணும், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபாதர் முன்னாடி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஃபாதரும் ஃபர்தர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கிட்டேயும் சம்மதம் கேட்குறாங்க. ஜங்குக்கும் சம்மதம் தான் சொல்கிறாரு. ஜங்குக்கு சம்மதம் சொன்னதும் டே அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. டேக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. இப்போ ஃபாதரும் டேக்கிட்டேயும் சம்மதம் கேட்குறாங்க. டேவும் அந்த ஷாக்கில் ஆமான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படியே இவங்க மேரேஜும் முடியுது. இப்போது ப்ரெசன்ட் நம்ம ஜங்கு, எங்கே பாருட்டே, நீ எனக்கு வேணும், புரிஞ்சுதா? நீ ஏன் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை? நான் உன்னை சீட் பண்ணலட்டே, புரிஞ்சுக்கோ. எங்கே பாரு ஜங்கு, நீ என்னை சீட் பண்ணிட்ட,
நான் என் கண்ணால் பார்த்த பொய் சொல்லாத, முதல்ல என் ஷோல்டரில் இருந்த ஹேண்டை எடுன்னு சொன்னேன் இப்படின்னு சொல்லிட்டு டீ அங்கேருந்து எழும்பி அவரோட ரூமுக்கு போகிறாங்க. ஜங்குக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட வீடு தான். அந்த வீட்டில் ஒரு சின்னதாக பார்ட்டி வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ், டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அதில் ரியாவும் வரா. ஜங்குக்கும் டேவும் ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் ரியா வர்றது டே பார்க்குறாரு. இப்போ டே உள்ளுக்குள்ளாடி, இவ எதுக்கு இப்போ வந்தா? இவளால் தான் எல்லாம், என்னோட லவ், இவளால் தான் அவன் என்னை சீட் பண்ணான் இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஜிமினாவும் வராங்க. ஜிமினாவும் தேக்கிட்ட வந்துட்டு, ஹே தேயாங், கன்க்ராச்சுலேஷன்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஜிமினா. ஹே என்னடா ஆச்சு ஜிமினா, கொஞ்சம் இங்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ பாத்தியாடா, இவன் என்ன சீட் பண்ணிட்டான்டா. முதல்ல அந்த ரியா கூட சேர்ந்து என்ன சீட் பண்ணா, இப்போது இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நான் என்னடா பண்ணுறது? இப்போது ஜிமினா, ஐயோ டே, நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன். இங்கே பாருட்டே, ஜங்குக்கு ஒன்று சீட் பண்ணலை, புரிஞ்சுதா? அந்த ரியா தான் வேணும்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கா. நான் சொல்கிறத கேளு, நீ தான் உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடாத, புரிஞ்சுதா? ஜங்குக்கு ஒன்று அவ்வளோ லவ் பண்ணுறான். என்ன ஜிமினா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கா? பின்ன என்னடா சொல்கிறது? நீ ஏன்டா அவனை புரிஞ்சிக்க மாட்டேன்ற? இங்கே பாருட்டே, நீ அவனை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்க. அந்த லவ் கொஞ்சம் கூட உனக்கு அவன் மேலே இல்லை. அது என்ன இருக்குல்ல, அப்புறம் என்ன? இங்கே பாருட்டே, ஒழுங்காக ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜங்கு கிட்ட போயிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரியாவும் ஜங்குக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்கா. ஜங்குக்கு பக்கத்தில் ரியாவை பார்க்கும்போது டேக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது டேவும் ஜங்குக்கு பக்கத்தில் போயிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது ரியா டேவே பார்க்குற, ஆனால் டே ரியாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ரியா, ஜங்குக், என்ன ரியா, நான் டே கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? அதான் எல்லாம் முடிஞ்சுது, உனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு. இங்கே பாரு ஜங்கு, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே கேட்குறா. இப்போது ஜங்கு, டேயா என்ன ஜங்கு, ரியா உன்கிட்ட எதுவும் பேசணுமா? இங்கே பாரு ஜங்கு, எனக்கு யார்கிட்டேயுமே எதுவும் பேச இல்லை, என்னால் விடுங்க. இப்போது ரியா ப்ளீஸ் டே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடு ப்ளீஸ். இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா டே கூட போகிறாங்க. டே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, மறுபடியும் கடுப்பேற்ற தான் ரியா கூப்பிட்ருக்கா அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இப்போது ரியா, டேயா ஐம் ரியலி சாரி டே, நான் ஜங்குக்கா லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி பண்ணேன். ஆனால் அவள் உன் மேலே உயிராக இருக்கான், என்னால் தான் நீங்கள் பிரேக்கப் ஆனீங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியல, ஐம் ரியலி சாரி. அப்புறம் அன்றைக்கி நீ என்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது நான் வேணும்னு தான் அப்படி நின்னேன். ஐம் ரியலி சாரி டே, ப்ளீஸ் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். என்ன ரியா, ஜங்குக்கு சொல்லி தான் நீ இப்படி சொல்கிறியா? ஐயோ இல்லை டே, நான் சொல்கிறது கேளுட்டே, ஐம் ரியலி சாரி. அவன் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் அவன் மனசில் நான் இல்லை, அவன் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்கா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். அண்ட் ஐம் ரியலி சாரி, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் எப்பவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்கும்போது டேக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. டேக்கு தெரியும் ஜங்குக்கு அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு, ஆனால் அன்றைக்கி அப்படி பார்த்தப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரியாவும், டேயா இனிமேல் நான் உங்கள் லைஃப்லேயே வரமாட்டேன் என்றைக்குமே, குட் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ரியா அந்த வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. இப்போது டே அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா, ஏன் நான் அவனை புரிஞ்சுக்கல? அப்போது அவன் என்னை சீட் பண்ணலையா? டேட்டையா, ஜங்குக்கு எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னான் அவன் உன்னை சீட் பண்ணலைன்னு, ஆனால் நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. ஏண்டா அப்படி பண்ண? இனிமேல் நீ எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவ? நீ போய் அவன்கிட்ட இதை பற்றி சொல்லி சாரி கேட்டால் அவன் உன்னை மன்னிப்பானா? ஏண்டா இப்படி பண்ண? ஏண்டா யாரையுமே நம்ப மாட்டேன்ற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது டேவும் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக், என்னாச்சு டே, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை ஜங்குக். சரி ரியாங்க, ரியா போயிட்டா? ஓ அப்படியா? ஆமாம். இப்படி
அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபங்க்ஷன்ஸும் முடியுது. எல்லாருமே ரிட்டன் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது டைம் ஒரு 10 o'clock போல். டேவோட ஃபேமிலியும் ஜங்குக்கோட ஃபேமிலியும் சாப்பிட்ருக்காங்க. இப்போது டேவோட அம்மா டேக்கிட்ட, எங்கே பாரு டே, என்னம்மா, என்னடா, என்ன ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு டே, ஒழுங்கா ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணி உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண, புரிஞ்சுதா? இப்படின்னு அம்மா சொல்லும்போது டேக்கும் ஒரே ஷாக்கு. டேவும், அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? என்ன? எங்கே பாரு டே, ஜிம்னா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டான். நாங்களும் எதுவும் கண்டுக்காம தான் இருந்தோம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஆனால் நீ தான் அதை புரிஞ்சுக்கல. பாவண்டா ஜங்கு, புரிஞ்சுதா? ஒழுங்கா அவனை அக்செப்ட் பண்ணி லைஃப்பை ஹாப்பியாக வாழப்பாரு. ஓகே? சரிம்மா இப்படின்னு டே சொல்கிறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம டேக்கோட ரூம். டே வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. அவர் ஃபுல்லாக கில்ட்டியில் தான் இருக்காங்க. டே தான், அச்சோ டே என்னடா பண்ண, பாவண்டா ஜங்கு, அவன் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னான். ஆனால் நீ அந்த ரியல் சொல்கிறதை கேட்டு அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஏண்டா நீ இப்படி இருக்கா அப்படின்னு டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. கொஞ்சம் டைம் அப்படியே போகுது. இப்போது நம்ம ஜங்கு ரூமுக்குள்ளாடி வராங்க. ரூமுக்குள்ளாடி வந்து பார்த்தா டே வந்து செவத்தை பார்த்த மாதிரி படுத்துருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் அந்த ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு, டே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் டே வந்து எதுவும் பேசாமல் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்ருக்காங்க. டேவால் ஜங்குக்கு ஃபேஸ் பண்ணவே முடியலாம். இப்போது ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு வந்து டே பக்கத்தில் படுக்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்கு, டேயா, ஹே டேயா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் டே வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக தூங்குற மாதிரியே இருக்காரு. இப்போது ஜங்கு டே பக்கத்தில் க்ளோஸாக படுத்துட்டு, ஏண்டே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்ற, உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா, நான் எந்த தப்புமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது இப்படிடா நான் உன்னை விட முடியும், என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோட்டே அப்படின்னு ஜங்குக் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது டேக்கு இன்னும் கஷ்டமாகுது. ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே படுக்கிறாங்க. டேயும் அமைதியாக படுத்துருக்காங்க. இப்போது டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கிட்ட எதுவும் பேசாமல் சரி மார்னிங் பேசிக்கலாம், மார்னிங் அவங்ககிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி படுத்துட்ருக்காரு. ஆனால் சுத்தமாக தூக்கம் வரல. இந்த பக்கம் ஜங்குக்கும் தூங்கவே இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் இப்போது நம்ம ஜங்குக் தான் டீயோட ஹிப்பில் இருக்கிற அவரோட டிஷர்ட்டை கொஞ்சமாக அப் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை டீயோட ஹிப்பில் போட்டு இழுத்து ஜங்குக் பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸோட கூலிங் பட்டதும் நம்ம டே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறாங்க. இப்போது டே மனசுக்குள்ளாடி, ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, நாம் அவன்கிட்ட பேசக்கூட இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கான் இப்படின்னு டே யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா தேவை இழுத்து அவ்வளோ க்ளோஸாக, ரொம்ப க்ளோஸாக 2 பேரோடையும் பாடி அட்டாச் ஆகிற மாதிரி படுத்துருக்காங்க. டேக்கு வந்து இது ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஜேகேக்கு அதை விட டெம்ட் ஆகுது. இப்போது ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தேவோட பேக் நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது தேவும், கடவுளே கடவுளே இது என்ன பண்ணிகிட்ருக்கான், அச்சோ ஒரு மாதிரி இருக்காரு. நம்ம ஜங்குக்கால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தேவோட பேக் நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போது டே ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஹே தயா நீ இன்னும் தூங்கலை? இல்லை, ஏன் தூங்கலை? எனக்கு தூக்கம் வரல. சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, முதல்ல என்னை விடு, என் ஹிப்பில் இருந்து உன்னோட ஹேண்டை இடிச்சங்கு. தயா ப்ளீஸ், நான் சும்மா ஹக் பண்ணியாச்சும் படுத்துக்கிறேனே ப்ளீஸ், என்னால் முடியலைடா ப்ளீஸ்டா, நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்ற, நான் என்னடா பண்ணுறது, நீ என்னை நம்ப என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்கும்போது டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. டே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜங்குக்கும் தேவை பார்க்குறாரு. இப்போது டே ஜங்கு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சாரி. என்ன சாரியா? சாரி ஜங்கு, என்னை மன்னிச்சிடு. எதுக்கு? இல்லை,
ரியா இன்னைக்கு தான் சொன்னா என்ன நடந்துச்சுன்னு. சாரி ஜங்குக் அப்படின்னு தேவ் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் அப்போ அப்போ நீ என்ன நம்புறல? நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு நம்புறல? நம்புகிறேன். சாரி, நான் நான் வேணும்னு பண்ணலை. அன்றைக்கி உன்னை அப்படி பார்த்தப்போ எனக்கு தூரமாக நின்று பார்க்கும்போது நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது. ரியலி சாரி ஜங்குக், நான் வேணும்னு பண்ணலை. சரி சரி விடு, அதுக்கு இப்போ எதுக்கு ஃபேஸ் எப்படி வச்சுருக்க? இல்லை, என் மேலே தான் தப்பு. நம்ம இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியும் உன்னை நான் புரிஞ்சுக்கலல்ல. சாரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி, அப்போது நீ என்னை முழுசாக நம்புறல்ல? நம்புகிறேன். இனிமேல் எப்போவுமே நான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டேன். ஐ ஸ்வேர். ஐம் ரியலி சாரி ஜங்குக். இட்ஸ் ஓகே. சரி விடு, அதான் புரிஞ்சுக்கிட்டல. ஆனாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு அவரோட ஃபேஸை அப்படியே பவுட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஜங்குக் சரி சரி விடு, இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கா? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. ஆமாம். சரி, அப்போது நாம இல்லை, நாம் நம்மளோட வெட்டிங் நைட் செலிப்ரேட் பண்ணலாம்ல? அது வந்து என்ன இல்லை, அது வந்து இங்கே பாருடே, 2 monthஸாக எனக்கு எந்த கிஸ் இல்லை, ஹக் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு ஜங்குக் தேவோட ஐஸை பார்த்தே சொல்கிறாங்க. தேவும் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தேவோட மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜங்குக்கோட ஹேண்டு ஆல்ரெடி அவரோட ஹிப்பில் தான் இருந்திருக்கும், அதுவும் ஷர்ட்டுக்குள்ளாடி. ஜங்குக் அவரோட ஹேண்டை அவ்வளோ சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப் பண்ணுறாங்க. அப் பண்ணி தேவோட செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன மாதிரி ஆகுது? என்ன வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதா? ஆமாம், அப்படி பண்ணாத ஜங்குக் இப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே ஜங்குக் தேவோட நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. தேவால் தாங்க முடியலை. தேவ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கோட பேக் ஹட்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே தேவோட நெக்கில் மறுபடியும் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. ஜங்குக் எனக்கு வலிக்குது ஜங்குக், கொஞ்சம் பார்த்து பண்ணு ஜங்குக், வலிக்குதுடா. டயாங், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? அது வந்து என்ன, ப்ளீஸ் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறியா ப்ளீஸ்? சரிடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா தேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நம்ம தேவும் கிஸ் பண்ணுறாங்க. பேக் கிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் தேவோட ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் தேவோட செஸ்டில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. தேக்குது ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் ஜங்குக்கால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஜங்குக் அப்படியே அவரோட பாடியில் வெட் கிஸஸாக கொடுத்துட்ருக்காரு. இப்போது தேவும் செம்மையாக மார்னிங் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக், என்னடா பண்ணிகிட்ருக்கா? இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் தேவோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. தேவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம டேகுக் அந்த பெட்டில் நெக்கடாக தான் இருக்கார். அவங்களோட பாடி வந்து ஒரு பெட்ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கு. இப்போது ஜங்குக் இங்கே பாருடே, நான் இன்சர்ட் பண்ணுறேன், வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கத்தாத ஓகேவா? ஜங்குக் என்னடா, பார்த்து பண்ணு ஓகேவா? சரி பார்த்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தேக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. தான் வலிக்குது ஜங்குக், பார்த்து மெதுவா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்துறாரு. இப்போது ஜங்குக் கத்தாதே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேணாம் எனக்கு வலிக்குது, வேணாம். என்ன, எனக்கு வேணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். இப்போட்டே சரி
இப்போ மூவ் பண்ணாத, ஓகேவா? சரி சரி பண்ணலை, நீ எப்போ ஓகே சொல்கிறியோ அப்போ நான் மூவ் பண்ணுறேன், போதுமா? ம் சரி. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா மூவ் பண்ணாமல் அப்படியே டீவோட மேலே இருக்காங்க. டீவோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது டே சரி ஜங்கு மூவ் பண்ண, ஓகே. ஏய் நீ ஓகேவா? ஆ ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணு, ஓகேவா? சரி சரி பார்த்தே பண்ணுறேன். இப்போது ஜங்குக் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேக்கு செம்மையாக வலிக்குது. தே தான் ஜங்குக் எனக்கு வலிக்குது ஜங்குக், போதும் போதும் ஸ்டாப் பண்ணு ஜங்குக். ஏய் என்ன, என்னால் முடியாது, இருடே ப்ளீஸ் டே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டே எனக்காக ப்ளீஸ். ஜங்கு எனக்கு வலிக்குது ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு தே அளவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப சாஃப்டாக தேவோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸில் சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. தே வந்து ஜங்குக்கோட நெக்கை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போது டே ஜங்கு போதும் எனக்கு வலிக்குது ஜங்கு, ஸ்லோவாக பண்ணு ஜங்கு ப்ளீஸ். சரி சரி பண்ணுறேன், ஸ்லோவாகவே பண்ணுறேன், கத்தாதடா இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மேக்கப் போயிட்டுருக்கு. இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு ஒன் ஷாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.